மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் எம்பி கனிமொழி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து வராங்க. அதில் அவங்க பெண்களை நோக்கி உங்களுக்கு பெண்களுக்கான உரிமை தொகை கொடுத்தது திமுக அரசு தான், பாஜக அரசு சொன்னது எதையுமே செய்யவே இல்லை, 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு தரல, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோன்னா 150 நாளாக உயர்த்துவோம், அப்புறம் அந்த தொகை கூலியை 400 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு எக்கச்சக்க சலுகைகளை அள்ளி வீசியிருக்காங்க. ஆனால் இதை அங்கிருந்த ஆண்கள் எல்லா சலுகைகளும் உரிமை தொகையும் பெண்களுக்கு தானா, எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா, எங்களுக்கும் உரிமை தொகை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த கனிமொழி எம்பி எல்லா உரிமைகளையும் பெண்களிடம் கொடுங்க, அதுக்கப்புறமா ஆண்களுக்கு உரிமை தொகை தரணும் அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. எந்த வாக்குறுதியையும் கொடுத்தா நிறைவேற்ற மாட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கட்டணம் இல்லாத பஸ் பயணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? தேர்தலுக்கு அப்புறம் பெண்களுக்கு சகோதரிகளுக்கு விடியல் பயணம் பஸ்ல கட்டணம் கிடையாது அப்படின்னாங்க. அன்னைக்கு பதவி ஏற்றுக்கொண்ட அன்றே அதை நிறைவேற்றி காட்டினார். அதே போல பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1,16,00,000 பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. சில பேருக்கு இன்னும் வரலன்னா விரைவிலே தேர்தல் முடிந்தவுடன் முகாம் அமைத்து அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால ஒவ்வொரு வாக்குறுதியாக எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. நான் அதை செய்து காட்டி இன்னைக்கும் நிறைய பேர் வீட்டுல அந்த டிவி வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரிதா? அதுக்கப்புறம் அந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் காயலாங்கடைக்கு ஓடிடுச்சு. ஆனா டிவி இன்னும் ஓடு வீட்டுல. அதனால இப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டக்கூடிய இயக்கம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மோடி எதை சொன்னாலும் நிறைவேற்ற மாட்டார். 15 லட்சம் ரூபாய் கணக்குல போடுறேன்னாரு. ஒன்னுத்தையும் காணோம். இத்தனை வருஷமா பார்த்தோம், ஒன்னுத்தையும் காணோம். உங்க அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு காசை பிடிச்சுக்கிறாங்க இப்ப இல்லையா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள், தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இந்த பேங்க்ல காசு கம்மியா இருக்குன்னு பிடிக்கிறதெல்லாம் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஆட்சி வந்த பிறகு 100 நாள் வேலை யாருக்கும், இங்க 100 நாள் வேலை இருக்குல்ல, ஆனா 100 நாள் வேலை யாருக்கும் கொடுக்கறது இல்ல இல்லையா? 30 நாள் வேலை கூட கிடையாது. சம்பளம் ஏறுறதே கிடையாது. சம்பளம் ஏறுதா வேலை செஞ்சா? இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மோடி ஆட்சியில இந்தியா முழுக்க எல்லா கிராமங்கள்லயும் 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாள் வேலை யாருக்கும் கொடுக்கறது இல்லை. காசு ஒதுக்கணும் இல்லையா? ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா காசு ஒதுக்கணும். காசு ஒதுக்குறது இல்லை அதுக்கு. ஏன்னா அது காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த நல்ல திட்டம், மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். ஆனா அந்த திட்டத்தை மூடணுங்கிறதுக்காகவே நிறுத்தணுங்கிறதுக்காகவே தொடர்ந்து அந்த அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை குறைச்சுக்கிட்டே வந்து இன்னைக்கு யாருக்குமே ஒரு 30 நாள் 25 நாள் வேலை கூட கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. 6 மாசத்துக்கெல்லாம் சம்பளம் ஏறாம கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நிச்சயமா ஒன்றியத்திலே நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சம்பளம் 400 ரூபாய். நாங்க மட்டும் சொல்லல, ரெண்டு பேரும் நிறைவேற்றி தருவோம் 400 ரூபாய். விவசாயத்துக்கா இல்ல ஏறலைன்னா 400 ரூபாய் ஏறலைன்னா கேட்பாங்களா உங்ககிட்ட? 400 ரூபாய் சம்பளம் எல்லாம் கேட்பாங்க. கவர்மெண்ட் வந்த உடனே இப்ப இல்ல
என்னம்மா தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி மாறின உடனே 400 ரூபாய், மோடி 400 ரூபாய் கொடுக்க மாட்டாரு. இப்பயே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னம்மா ஆண்கள் உரிமை தொகையா? எல்லா உரிமையும் ஆண்களுக்கு இருக்கு, அப்புறம் எதுக்கு உரிமை தொகை? சரி, நான் ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருங்க, அப்புறம் ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலாம், சரியா? அப்படிலாம் யாரும் தமிழ்நாட்டுல யாரும் டம்மி எல்லாம் இல்ல, எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. அதனால ஆணும் பெண்ணும் சமம் தான், அதனால நீங்க கவலைப்பட வேணாம். படிக்க போற இளைஞர்களுக்கு முதல்ல வந்து நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆண்களை மட்டும் எதுக்கு இளைஞர்கள் படிக்க போற இளைஞர்களுக்கு தனியா விடணும் அப்படின்றதுக்காக இப்ப தமிழ் புதல்வன்ற திட்டத்துல ஆண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதனால யாரையும் வேறுபடுத்தி பார்க்கல, நீங்க கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாரு? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறேன்னாரு. சொன்னாரா? கொடுத்தாரா? அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய். இப்ப எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களா? 1100 ரூபாய், 200 ரூபாய், சரியா? அதனால அந்த விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. பெட்ரோல்